ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் 2 படத்தில் மறைந்த நடிகர்களான விவேக், நெடுமுடி வேணு, அப்புறம் மனோபாலா அவர்கள் எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. நெடுமுடி வேணு அப்புறம் மனோபாலா அவர்களுடைய சீன்ஸ் எல்லாமே முன்னாடியே எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஷூட்டிங்கில் பிரச்சனை வந்து தள்ளி போனதுனால விவேக்குடைய போர்ஷன்ஸ் எல்லாம் மீது இருந்தது. அப்படி இருந்துமே இந்தியன் 2 படத்துல விவேக் சாருடைய மீதமான போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சங்கர் அவர்கள் ஏஐ டெக்னிக் மூலமா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இதுக்காக அவரு கோவை பாபு அவர்களை விவேக் அவர்களுடைய பாடி டபுளா யூஸ் பண்ணியிருந்தாங்க. கோவை பாபு அவர்கள் அவர்களுடைய இயக்கத்துல இந்தியன் 2 படத்துல நடிக்க போறது நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டதாகவும் பெருமைப்பட்டதாகவும் சொல்லிக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் 3 படத்துலையுமே விவேக் சார் அவர்களுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் வர இருக்கிறதாகவும் அதுக்காக திரும்பவும் இவரை வச்சு எடுக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. விவேக் அவர்களுடைய மறைவுக்கு பிறகும் அவரை வச்சு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது அவருடைய ஃபேன்ஸ்களுக்கெல்லாம் ரொம்பவும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நியூஸாக அமைஞ்சிருக்குது. இந்தியன் 2 படம் இந்தியன் படத்துடைய சீக்குவலாக அமைஞ்சிருந்தது. ஆனால் இந்தியன் 3 படம் அதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய ப்ரீக்குவலாக அமையும்னு சொல்லப்படுது. அதாவது சேனாபதி கேரக்டருடைய ஃப்ளாஷ்பேக்காக இது அமையும்னு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.